நமக்கு தியானத்துல யாருக்காவது செடின்றது நமக்கு ஒரு காட்சியா வந்தாலோ அந்த மாதிரி நமக்கு சில டைம்ல வந்தா அது என்ன நமக்கு குறிக்கோளா நம்ம எடுத்துக்கணும்னா செடி வரும்போது செடிகள் என்ன பண்ணும் நமக்கு நல்ல காய்கள் பழங்கள் ஆக்சிஜன் இது எல்லாமே குடுக்கறதுக்கு தான் அது இருக்கு அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும்ன்றது. அப்ப நமக்கு தியானத்துல செடிகள்ன்றது நமக்கு காட்சியா வந்தா நம்ம என்ன நம்ம அதுல இருந்து லெசன் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டாட்டாயிஸ் இருக்கு. அது என்ன செய்யுமா அதோட குட்டிகள்ல ஒரு இடத்துல புதைச்சிட்டு அது சாப்பாடுக்காக நதி ஓரமா போகுமா. அங்க போனதுக்கு அப்புறமாவும் அதோட கவனம் ஃபுல்லா அதோட குட்டிகள் மேலேயே இருக்குமா. எப்ப முழுமையான கவனம் அது மேல அதுக்கு இருக்கோ அப்ப அந்த எக்ஸ் எல்லாமே ஆச்சிங் ஆகுமா. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த பூமி மேல பிறக்கிறோம். தாய் கர்ப்பத்துல இருந்து இந்த பூமிக்கு வர்ற எப்போ வருவோமோ அப்போதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சுவாசம்ன்றது அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி தாய் கர்ப்பத்துல இருக்கும்போது நமக்கு சுவாசம்ன்றது தேவையே கிடையாது. அம்மாவோட ப்ரொடெக்ஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ இங்க பூமிக்கு நம்ம பிறக்கும் போது இந்த சுவாசத்தோட நம்ம ஃபர்ஸ்ட் பூமிக்கு வரும்போது என்ன நடக்கும்னா நமக்கு சில டைம்ல இந்த பூமியில நான் பிறக்கிறேன். ஸோ நான் தான் இந்த டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த சுவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட வாழ்க்கையில நான் என்ன டிசைன் கொண்டு வந்திருக்கேன்னு அது எல்லாமே நான் அனுபவிக்கணும். ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருக்குமா, ஒரு பயத்து நிலைக்கு கொண்டு போகுமா. அப்ப என்ன நடக்கும்னா அந்த குழந்தை அழுதுட்டே பிறக்கும் போது இந்த பூமி மேல அழுதுட்டே பிறந்தாதான் குழந்தை ஒரு கான்சியஸா இருக்கு, நல்லபடியா பிறந்திருக்கு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு மனம்ன்றது இந்த பூமி மேல நான் பிறந்துட்டேன், சுவாசம் எடுத்துட்டு பிறந்துட்டேன், நான் என்ன மாதிரி செயல்கள் செய்யணும் ஒரு பயத்துல இருக்கும் போது அங்க அந்த ஒரு அழுகை சத்தம் கூட அந்த குழந்தைக்கு வராதா. நம்ம எது நல்ல காரியம் பண்றோமோ அந்த ஒரு நல்ல கர்மா நல்ல ஞானம் நம்ம அடுத்த பிரிவுக்கு நம்ம கொண்டு போகணும். சோ எப்போ நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோமோ கவனிக்க உள்பயணம் செய்யும் போது நம்மளுடைய ஞானம் வளர்ந்துட்டே போகும். அந்த சக்தி ஆன்ம சக்தின்றது நமக்கு புரியும். அந்த சக்தியோட அந்த உணர்வோடு நம்ம அந்த பரமாத்ம நிலைன்றது நம்மளால அடைய முடியும். நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மூச்சின் ரகசியம். சுவாசம் நம்ம எப்பவுமே நமக்கு நடந்துட்டே இருக்கும். ஆனா அத எப்பவுமே நம்ம கவனிக்கிறது கிடையாது. சோ இந்த ஒரு சுவாசத்தை நம்ம கவனிக்கிறது தான் இந்த தியானம். அப்ப அந்த சுவாசம் உள் போறது வெளியில வர்றது உள் வாங்கும் போது உள்ளுக்குள்ள நம்மளுடைய சரீரத்துக்குள்ள என்ன மாதிரி நமக்கு மாற்றங்கள் கொண்டு வருது, என்ன நடக்குது உள்ளன்றது இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சுவாசத்தின் ரகசியம். அந்த சுவாசம் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன மாதிரி நமக்கு சேஞ்சஸ்ன்றது நமக்கு கிடைக்குது, எப்படி நம்ம இந்த பூமி மேல வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது நம்ம பார்க்கலாம். சோ இயற்கையில பாத்தீங்கன்னா இந்த செடியில இருந்து நம்ம கிட்ட இருந்த கெட்ட கார்பன் டை ஆக்சைடு வாங்கிட்டு இந்த செடியில இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நல்ல ஆக்சிஜன் நம்ம உள்வாங்கணும். அப்பதான் நம்ம அந்த ஆக்சிஜன்ன்றது உள் வாங்கும் போது நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே நல்ல கிளென்சிங் ஆயிட்டு நல்ல வேலை செய்யுது. அதனால இங்க பார்த்தோம்னா எல்லா ஜீவிகளுக்கும் இருக்கிறது அந்த சுவாசம், எல்லாருக்குமே இருக்கு அந்த சுவாசம். ஆனா நம்ம எப்பவுமே அது கவனிக்கிறதே கிடையாது. தியானத்துல யாருக்காவது செடின்றது நமக்கு ஒரு காட்சியா வந்தாலோ அந்த மாதிரி நமக்கு சில டைம்ல வந்தா அது என்ன நமக்கு குறிக்கோளா நம்ம எடுத்துக்கணும்னா செடி வரும்போது செடிகள் என்ன பண்ணும் நமக்கு நல்ல காய்கள் பழங்கள் ஆக்சிஜன் இது எல்லாமே குடுக்கறதுக்கு தான் அது இருக்கு, அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும்ன்றது. அப்ப நமக்கு தியானத்துல செடிகள்ன்றது நமக்கு காட்சியா வந்தா நம்ம என்ன நம்ம அதுல இருந்து லெசன் பாடம் எடுத்துக்கணும்னா நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஞானத்தை, நம்ம கிட்ட என்ன இருக்கு, பணம் காசு இருக்கா, இல்ல ஞானம் இருக்கா, இல்ல டைம் இருக்கா, அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும்.
இதுதான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு தியானத்துல ஏதாவது ஒரு மெசேஜா வந்தாலும் சரி, ஏதாவது காட்சிகள் வந்தாலும் சரி, அது வந்து ரியாலிட்டியில அதுக்கு என்ன மாதிரி குணங்கள் இருக்கோ அந்த குணத்தோட நான் வந்து வாழ்க்கையில நான் வந்து கடைபிடிக்கணும். சோ இங்க வந்து சுவாசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இங்க வந்து நம்ம சுவாசம்ன்றது நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு சுவாசம் நடக்குதா? இல்ல நம்ம தூங்கும்போது என்ன நடக்குதுன்றது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா கூட பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து தூங்கும்போது நம்மளுடைய சுவாசத்த நம்ம கவனிக்க முடியாது. ஆனா, எதிர்ல இருக்கிற மனிதனோட நிலை வந்து நம்ம கவனிக்கும்போது, அவங்களுக்கு தெரியாம யாராவது வந்து நம்ம வீட்ல யாராவது ஒருத்தர் தூங்கும்போது, அவங்களுடைய சுவாசத்த நம்ம மெல்லமா கவனிச்சோம்னா, தூங்கும்போது ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும் சுவாசம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா, அவங்க அ உள் வாங்குற சுவாசம் வந்து அந்த பாடியில அந்த ஒரு மூவ்மெண்ட் கூட நமக்கு தெரியாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது குறைஞ்சிட்டே இருக்கும். இங்க நம்மளுடைய பாடியில வந்து எல்லா உறுப்புகளும் வேலை செய்யுதான்னா, எல்லாமே வந்து நம்ம தூங்கும்போது ரெஸ்ட் எடுத்துக்குவோம். ஆர்கன்ஸ் எல்லாமே. 3 விதமான இந்திரியங்கள் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கும் நம்ம தூங்கும்போது. ஒண்ணு வந்து இதயம். இது எல்லாருக்குமே சகஜமா தெரியும். இதயம்ன்றது லப்டப்ட்டு அடிச்சுட்டே இருக்கும். நம்மளுடைய உயிர் போற வரைக்கும் அந்த இதயம் வந்து ஃபங்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும். 2வது இந்த மூக்குல இருக்கிற இந்த சுவாசம். உள்வாங்குற சுவாசம், வெளியில அ விடுற சுவாசம் நம்மளுடைய நுரையீரல். லங்ஸ்ன்றது வேலை செஞ்சுட்டே இருக்கும். தியானம் பண்ண பண்ண என்ன நடக்கும்? சரியான ஆக்ஸிஜன்ன்றது எடுக்க முடியும் உள்ள. லங்ஸ் கிளியர் ஆகுறதுக்கு நம்ம இந்த தியான சக்தியால, ஞானத்தால நமக்கு வந்து அங்க வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாம நமக்கு இருக்கும். சோ அங்க வந்து காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கும்போது எல்லாமே கிளென்சிங்ன்றது நமக்கு நடந்துட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து எக்ஸாம்பிள் ஒரு டார்டாயிஸ் இருக்கு. அது வந்து என்ன செய்யுமா, அதோட குட்டிகள்ல வந்து ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டு, அது சாப்பாடுக்காக வந்து நதி ஓரமா போகுமாம். அங்க போனதுக்கு அப்புறமாவும் அதோட கவனம் ஃபுல்லா வந்து அதோட குட்டிகள் மேலேயே வந்து இருக்குமாம். எப்ப முழுமையான கவனம் அது மேல அதுக்கு இருக்கோ, அப்ப வந்து அந்த எக்ஸ் எல்லாமே ஹேட்சிங் ஆகுமாம். சோ இது இங்க எல்லாத்துக்குமே வந்து நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே கேள்விகளா இருக்கும் நமக்கு. சிலது வந்து புரியாது. சோ இங்க முழுமையான அர்த்தம் தேவைன்னா அந்த ஒரு சமாதி நிலைக்கு போகணும். அப்படின்னா இன்னும் இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு இன்னும் இன்னர் ஜர்னி பண்ணும்போது நிறைய கேள்விகளுக்கு பதில்ன்றது நமக்கு தெரியும். சோ அந்த சமாதி நிலைன்றது நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமான நிலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சவிகல்ப சமாதி, 2வது வந்து நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதினா தியானத்துல நம்ம உட்கார்றோம். அங்க வந்து ஏதேதோ எண்ணங்கள் வரும். தேவையில்லாத விஷயங்கள பத்தி நம்ம யோசிக்கிறோம். இது சரியா? இது தவறா? சில டைம்ல தியானம் முடிச்சிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய கேள்விகள்ன்றது இருக்கும். அது வந்து கேள்வி கேட்டு நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கணும். சிலது வந்து நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டா நமக்கே வாழ்க்கையில நடக்கும். இல்ல அனுபவமா நமக்கு கிடைக்கும். ஆனா சிலது கேள்விகளுக்கு வந்து பதில் இல்லாம இருக்கும். யார்கிட்ட கேட்கணும்? எப்படி கேட்கணும்? இது கரெக்ட்டா? தப்பான்ற கேள்விகள் இருக்கிறது வந்து சவிகல்ப சமாதி நிலை. அதுக்கப்புறமா இன்னும் நம்ம நிறைய தியானம் பண்ணும்போது நம்ம வந்து நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போயிடுவோம். அங்க வந்து எந்த ஒரு கேள்வியும் இருக்காது. எ இல்ல சமாதி நிலைனா எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் கிடைக்கிற அந்த ஒரு நிலை. சோ தியானம் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கேள்வி இருந்தாலும், தியானத்துல நம்ம கேட்டு நம்ம உட்காரும்போது நமக்கு மாஸ்டர்ஸ் மூலமா நமக்கு ஆன்சர்ஸ்ன்றது கிடைக்கும். இல்ல சிலது கிடைக்குது எனக்கு, சிலது எனக்கு கிடைக்கலன்ட்டு சில பேருக்கு இது கூட ஒரு கேள்வியா இருக்கும். அங்க வந்து நம்மளுடைய பியூர் கான்ஷியஸா நம்ம இருக்கோமா? மனம்ன்றது எம்ப்டினஸ் இருக்கா? ஒரு வாட்டி நம்ம உட்கார்றோம். ஒரு கேள்வி இருக்கு. தியானம் இன்டென்ஸா ஒரு 3 மணி நேரம் நம்ம தியானம் பண்றோம். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்குது. ஓகே. என்னோட அ உள்ள இருக்கிற கேள்விக்கு என்னோட ஆன்மா மூலமா எனக்கு வந்து பதில் கிடைச்சிருக்குன்ட்டு அது நம்ம ஃபாலோ பண்ணுவோம் வாழ்க்கையில. சில ஒரு 2, 3 மாசத்துக்கு அப்புறமா நமக்கே ஏதாவது ஒரு பிரச்சனையோ, ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு. மறுபடியும் நம்ம அந்த கேள்விய போட்டு உட்காரும்போது ஆன்சர் கிடைக்கல. அப்ப என்ன நினைக்கிறோம்? ஏன் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கலன்ட்டு. அங்க மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஆன்சர்ஸ் குடுக்கறதுக்கு தான் வந்து ரெடியா இருக்காங்க. ஆனா அது ரிசீவிங் ஸ்டேட்ல நம்ம இருக்கோமா? மனம்ன்றது எந்த நிலையில இருக்கு? எப்ப வந்து மைண்ட் 0 ஸ்டேட்ல இருக்கோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர்ஸ் குடுக்குற மெசேஜஸ் வந்து நம்ம உள்வாங்க முடியும்.
சோ இங்க நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போகணும்னா மனம்ன்றது காலியா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். ஒரு தியானத்துல உட்காரும் போது ஒரு 3 hours இன்டென்ஸா மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு சமாதி நிலைன்றது நம்ம அடைய முடியும்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூமி மேல பிறக்கிறோம். தாய் கர்ப்பத்துல இருந்து இந்த பூமிக்கு வர்ற எப்ப வருவோமோ அப்பதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சுவாசம்ன்றது அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி தாய் கர்ப்பத்துல இருக்கும்போது நமக்கு சுவாசம்ன்றது தேவையே கிடையாது. அம்மாவோட ப்ரொடெக்ஷன்ல நம்ம இருப்போம். சோ இங்க பூமிக்கு வந்து நம்ம பிறக்கும் போது இந்த சுவாசத்தோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூமிக்கு வரும்போது என்ன நடக்கும்னா நமக்கு வந்து சில டைம்ல வந்து இந்த பூமியில நான் பிறக்கிறேன். சோ நான் தான் இந்த டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த சுவாசம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோட வாழ்க்கையில நான் என்ன டிசைன் கொண்டு வந்திருக்கேன்னு அதெல்லாமே நான் அனுபவிக்கணும். ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள் இருக்குமா? ஒரு பயத்து நிலைக்கு வந்து கொண்டு போகுமா? அப்ப என்ன நடக்கும்னா அந்த குழந்தை வந்து அழுதுட்டே பிறக்கும் போது இந்த பூமி மேல அழுதுட்டே பிறந்தாதான் வந்து குழந்தை வந்து ஒரு கான்சியஸா இருக்கு, நல்லபடியா பிறந்திருக்கு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து மனம்ன்றது இந்த பூமி மேல நான் பிறந்துட்டேன், சுவாசம் எடுத்து பிறந்துட்டேன், நான் என்ன மாதிரி செயல்கள் செய்யணும் ஒரு பயத்துல இருக்கும் போது அங்க வந்து அந்த ஒரு அழுகை சத்தம் கூட வந்து அந்த குழந்தைக்கு வராது. இந்த மாதிரி நம்மளுடைய சுவாசம்ன்றது நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்டது. ஒரு பயத்து நிலையில இருக்கும் போது நம்மளுடைய சுவாசம் அதிகமா நம்ம இழுத்துட்டே இருப்போம். அதுவே வந்து மன அமைதியா இருக்கும் போது நார்மலான பிரீத்திங்ன்றது நமக்கு நடந்துட்டே இருக்கும். சோ இங்க வந்து நம்ம உள்வாங்குற சுவாசமும் வெளியில இருக்கிற சுவாசத்துக்கும் இவ்வளவு வந்து சம்பந்தம் இருக்கு, இவ்வளவு நடக்குது. ஆனா நம்ம எதுவுமே கவனிக்கிறதே கிடையாது. இன்னும் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், டிராவல் பண்ணணும்னா ஒரு 3 மணி நேரம் டிராவல் இருக்கிற ஒரு ஊருக்கு போகணும்னா நம்ம வந்து பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், இல்லைன்னா நம்ம கிட்ட கார் இருக்குன்னா போலாம், இல்ல 2 வீலர் இருந்தா கூட 3 மணி நேரம் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் கேப் எடுத்து போவாங்க. சோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நமக்கு நிறைய விதமான நமக்கு வந்து ஆஹ் என்ன சொல்றது, எந்த மாதிரி போகணுமோ நமக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஆனா இங்க வந்து நம்மளுடைய இன்னர் ஜேர்னி இது வந்து அவுட்டர்ல வெளியில போகும்போது அந்த ஜேர்னி பண்றோம். ஆனா உள் பயணம் செய்யணும்னா வெறும் அந்த சுவாசம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. சோ அந்தரங்க பிரயாணம்ன்றது நான் வந்து எப்ப பௌதீக வாழ்க்கையில பௌதீக நிலையில இந்த கண்கள் பௌதீகமான கண்களை பாக்குறேனோ அத வந்து நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்து நம்ம உக்காந்து நம்ம வந்து உள் வாங்குற சுவாசத்தை இன்னர் ஜர்னி பண்ணும் போதுதான் உள்ள சூஷ்மமான விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எது வந்து நல்ல காரியம் பண்றோமோ அந்த ஒரு நல்ல கர்மா நல்ல ஞானம் மட்டும்தான் நம்ம அடுத்த பிறகு நம்ம கொண்டு போகணும். சோ எப்போ வந்து நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோமோ கவனிக்க கவனிக்க உள்பயணம் செய்யும் போது நம்மளுடைய ஞானம்ன்றது வளர்ந்துட்டே போகும். அந்த சக்தி ஆன்ம சக்தின்றது நமக்கு புரியும். அந்த சக்தியோட அந்த உணர்வோடு நம்ம வந்து அந்த பரமாத்ம நிலைன்றது நம்மளால அடைய முடியும். இந்த சூஷ்மத்துலதான் வந்து எல்லா ரகசியமும் மோட்சமும் இருக்கு. 5 விதமான வாயுக்கள்ன்றது நம்ம உள்ளுக்குள்ள வந்து அது டிராவல் பண்ணி நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுமா. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராணவாயு, 2வது வந்து அபான வாயு, 3வது வந்து சமான வாயு, 4வது வந்து உதான வாயு, 5வது வந்து வியான வாயு. சோ இந்த சுவாசம் எப்ப நம்ம உள்வாங்குறோமோ அந்த சுவாசத்தோட இந்த வாயுக்கள்ன்றது உள் போயிட்டு நம்ம பாடியில நமக்கு இந்த 5 விதமான வாயுக்கள்ன்றது ஆக்டிவேட் ஆகும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராணவாயு. பிராணவாயுன்னா நம்ம உட்காந்து கண்களை மூடி சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த பிராண சக்தி எண்ணமற்ற நிலை அடையும் போது பிராண சக்தி உள்வாங்கும். அதுதான் பிராணவாயு சொல்றோம். சோ இங்க நமக்கு தூக்கத்திலயும் வந்து நமக்கு வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்குறோம். அது வந்து பாடிக்கு சம்பந்தப்பட்ட எனர்ஜின்றது நமக்கு கிடைக்குது தூக்கத்துல. ஆனா இந்த தியானத்துல நமக்கு வந்து ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்குது. அந்த ஆன்ம சக்தி தேவைன்னா தியானம் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஆன்மாவுக்கு சக்தி கிடைக்க முடியும். சோ இங்க பிராணவாயுன்றது நம்ம சுவாசத்தை உள்வாங்கும் போது அந்த பிராண சக்தின்றது நமக்கு வேலை செய்யுது. 2வது பாத்தீங்கன்னா அபான வாயு.
இந்த அபான வாயு உள்ள உள்ளுக்குள்ள நமக்கு என்ன செய்யும்னா 2 விதமான உறுப்புகளை வந்து ஆக்டிவேட் ஆகுமா. சோ கழிவுகள்ன்றது நமக்கு வந்து 2 விதமா வெளியில ஆக்குது, போகுது இல்லையா. அது இந்த வாயுக்களால நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. மறுபடியும் வந்து நம்ம வந்து நமக்கு இந்த உடலுக்கு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன சொல்றது, வேர்வைன்றது ஏற்படும். அது வந்து பாடியில ஸ்கின்ல ஹோல்ஸ்ல இருந்து வெளியில வந்து வெப்பமா வந்து தேவையில்லாத நீர் எல்லாமே வெளியில ஏற்கிறது. அதுதான் வந்து இந்த ஒரு வாயுன்றது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து அப்பான வாயுன்றது உள்ள வேலை செய்யும், நம்மளுடைய கழிவுகள் வெளியில ஆக்குறது, வெளியில கொண்டு போகுது. அதுக்கப்புறமா தேவையில்லாத உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி அந்த வெப்பம் மூலமா வெளியில கொண்டு வருது. இந்த வாயுக்கள் இதுக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மூணாவது வந்து சமான வாயு. இந்த சமான வாயு வந்து குடலுக்கு சம்பந்தப்பட்டது, வயிற்று பகுதியில வந்து எல்லாமே கிளென்சிங் பண்ணுது. இப்ப நம்ம வந்து ஆகாரம் எடுத்துக்கிறோம், சாப்பிடணும். சோ நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கு ஜீரணம் ஆகணும். அதுக்கப்புறமா உதான வாயு. இந்த உதான வாயு வந்து நம்மளுடைய இதய பகுதியை சுத்தி இருக்கிற பெரிகார்டியம் என்றது இருக்கு. அதுக்கு வந்து சக்தின்றது கொடுத்துட்டு அந்த பெரிகார்டியம் மூலமா வந்து நம்மளுடைய இதய பகுதியை வந்து பாதுகாப்பா வந்து இருக்கும். சோ இங்க வந்து இந்த ஒரு உதான வாயு மூலமா நமக்கு வந்து இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். எப்போ ஒரு மனிதன் வந்து இந்த உடலை விட்டு போகணுமோ அப்ப இங்க அந்த ஒரு உதான வாயு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேலை செய்யறது குறைஞ்சிட்டே வரும்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய சுவாசத்தால, உள்வாங்குற சுவாசத்தால இந்த வாயுக்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறமா வியான வாயு. வியான வாயுன்றது வந்து நம்ம பாடியில நமக்கு தெரியும், எல்லாமே வந்து செல்ஸ்ன்றது நமக்கு இருக்கு. அது ஆக்டிவ் 2-3 days வந்து ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. வியான வாயு. வியான வாயுன்னா இந்த வாயு என்ன செய்யுதுன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ டெட் செல்ஸ், அதுக்கப்புறமா வந்து அது வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிட்டு அது உயிரோட இருக்கும். அந்த செல்ஸுக்கு எல்லாமே வந்து எனர்ஜி எங்கிருந்து போகுதுன்னா இந்த வியான வாயு மூலமா எல்லா செல்ஸ்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. திருமூலர் என்ன சொல்றாருன்னா இந்த 5 விதமான வாயுக்கள் இல்லாம இன்னும் ஒரு 5 விதமான வாயுக்கள்ன்றது மனிதனுக்கு வந்து உள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னா இங்க வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இன்னும் அடுத்த 5 விதமான வாயுக்கள் வந்து நாகன் வாயுன்றது இருக்கு. அதுக்கப்புறமா கூர்மன் வாயு, ருகன் வாயு, தேவதத்தர், அதுக்கப்புறமா தனஞ்செயர். இந்த ஒரு 5 விதமான வாயுக்களும் நமக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. இந்த நாகன் வாயுன்றது வந்து நமக்கு எங்க வந்து இந்த ஒரு வாயுன்றது நமக்கு ஆக்டிவேட் ஆகும்னா நம்மளுடைய தொண்டை பகுதியில நமக்கு வந்து ஒரு வாட்டி வந்து வாந்தி வரும், அதுக்கப்புறமா வந்து ஏப்பம் வரும். இது எல்லாமே எங்கிருந்து நமக்கு வந்து நடக்குது சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு நாகன் வாயுன்றது ஆக்டிவேட் ஆகுது. அந்த சுவாசத்தின் மூலமா நம்ம பிராண சக்தி உள் வாங்கும் போது இது எல்லாமே வந்து த்ரோட் பகுதியில நமக்கு வந்து எப்பாவது வந்து நிறைய சாப்பிட்டாலோ உடலுக்கு வந்து என்ன சொல்றது, தேவையில்லாத வெளியில சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலைனாலும் நமக்கு வந்து வாந்தி வருது, அதுக்கப்புறமா ஏப்பம் வருது. இது எல்லாமே எங்கிருந்து சக்தி கிடைக்குதுன்னா இந்த ஒரு வாயுக்கள்ன்றது நாகன் வாயுன்றது வேலை செய்யறதுனால நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாடியில நடக்குது. அதுக்கப்புறமா கூர்மன் வாயு. இது வந்து நம்ம வந்து கண்ணை வந்து கண் வந்து செமிட்டுறோம் இல்லையா, ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு வாட்டி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய உடல் வந்து எப்பாவது சோர்வா இருந்தா இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து எந்த வாயுன்னா கூர்மன் வாயுன்றது ஆக்டிவேட்ல இருக்கும் போது ஒரு டயர்ட்னஸ் அன்றது இருக்கும். அதுக்கப்புறமா கண் சிமிட்டுறோம் இல்லையா, அதுக்கு கூட வந்து அந்த வாயு அந்த ஒரு சக்தியானது இருந்தா மட்டும்தான் கண்ணை வந்து மூடி திறக்க முடியும். இதுக்கு எல்லாமே இந்த வாயுக்கள்ன்றது நம்ம பாடியில வேலை செஞ்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறமா குஹரன் வாயு. இது வந்து நம்ம தும்மல், அழுகை, நம்மளுடைய உணர்ச்சிகள் எல்லாமே வெளியில கொண்டு வர்றது, எமோஷன்ஸ், இது எல்லாமே எங்கிருந்து நமக்கு வருதுன்னா இந்த வாயுக்கள்ன்றது உள்ள நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் போது தும்மல்ன்றது இருக்கு. எப்படி வருது, அது வந்து நம்ம நினைக்கும் போது வராது, அது தானா இயற்கையா வருது நம்ம சொல்றோம். சோ இந்த வாயுக்கள் மூலமா நமக்கு அழுகை சில டைம்ல வந்து நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு எமோஷனா ஆனாலும் ஒரு நல்ல விதமான ஏதாவது ஒரு செய்தி நம்ம கேட்டாலும் ஒரு
ஒரு எமோஷன்ல நமக்கு அழுகை வரும், இல்ல ஒரு துக்க நிலையில இருந்தாலும் ஒரு அழுகை வரும். அது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது எல்லாமே பாடியில அந்த வாயுக்கள் வேலை செய்யறதுனால நமக்கு வெளியில அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு நடக்குது. அதுக்கப்புறமா தேவதத்தன், இது வந்து நமக்கு இதயத்து கிட்ட இருக்கு. அது வந்து விக்கல், நமக்கு சில டைம்ல விக்கல் வரும் இல்லையா, தண்ணி குடிச்சா சரியா போகும், இல்ல யாராவது வந்து ஏதாவது ஒரு அதிர்வான விஷயம் சொன்னா உடனே அந்த பயத்துல விக்கல் நின்று போயிடும் சொல்லுவோம். சோ அந்த விக்கல், அதுக்கப்புறமா வந்து கொட்டாவி, இது எல்லாமே வந்து இந்த ஒரு வாயுக்கள் தேவதத்தன் வாயுன்றது நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகுறதுனால இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தனஞ்சயன் என்ற வாயு வந்து வாயுக்கள் ஆக்டிவேட்ல இருக்கிறதுக்கு இது வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ எப்ப வந்து ஒரு மனிதன் இந்த சுவாசத்தால உயிரோட நம்ம இருக்கோமோ, இந்த உயிரோட இருக்கும்போது அந்த சுவாசத்தால நம்மளுடைய உள்ளுக்குள்ள இந்த 10 வாயுக்கள்ன்றது ஆக்டிவேட்ல இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு எமோஷன்ஸ், கொட்டாவி விடுறது, விக்கல் வர்றது, ஏப்பம் விடுறது, கண் சிமிட்டுறது, இது எல்லாமே வந்து நமக்கு இந்த வாயுக்கள் மூலமா நமக்கு ஆக்டிவேட்ல இருக்குன்னு சொல்லி உபனிஷத்துலயும் வந்து இத பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. பயம்ன்றது இருக்கக்கூடாது, நமக்கு துக்கம்ன்றது இருக்கக்கூடாது. எப்போ ஒரு பயம் இருக்கோ அந்த பயத்தால வந்து நம்முடைய சுவாசம் வந்து அதிகமா வந்து நம்ம வந்து இழுத்துட்டே இருப்போம். அங்க வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா துக்கம் இருந்தா, யோசனைகள் இருந்தா அதுக்கும் நம்மளுடைய எனர்ஜின்றது அங்க வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம இயல்பான வாழ்க்கைன்றது எது நடந்தாலும் நம்ம வந்து ஒரு சாட்சி பாவனையோட நம்ம வந்து எடுத்துக்கணும். சோ சுவாசம்ன்றது எங்க இருந்து நடக்கும், நமக்கு வந்து சுவாதிஷ்டானத்துல இருந்து நம்ம மூக்கு வரைக்கும் வந்து 12 அங்குலம் சொல்றோம். அது வரைக்கும் நமக்கு நடக்கும். மெல்ல மெல்லமா கவனிக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது குறைஞ்சிட்டு பூமத்தியம் நடுவுல வந்து அது ஸ்டாப் ஆகும். அங்க இருந்து நமக்கு தியான நிலைக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த ஒரு சுவாசத்துக்கும் நம்மளுடைய ஆயுளுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ இங்க வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, எப்ப வந்து அதிகமான சுவாசம் ஒரு மனிதன் வந்து எடுக்கிறானோ அங்க அவனுடைய ஆயுள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். எப்போ ஒரு மனிதன் வந்து சுவாசம் வந்து கம்மியா எடுக்கிறானோ அவருடைய ஆயுள் வந்து கூடிட்டே போகும். இது வந்து சயின்டிபிக்கா கூட வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாக் எடுத்துக்கோங்க, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 12 இயர்ஸ் தான். அது வந்து 28 சுவாசம் எடுத்துக்குமா. சோ 28 சுவாசம் ஒரு நிமிடத்துக்கு எடுக்கிறதுனால அது வந்து 12 வருஷம் மட்டுமே உயிரோட இருக்குமா. அதுவே வந்து இது மங்கி எடுத்துக்கோங்க, அதோட லைஃப் ஸ்பேன் 13 இயர்ஸ். அது வந்து 38 சுவாசம் வந்து ஒரு நிமிடத்துக்கு அது எடுத்துக்குமா. சோ அதே யானை எடுத்துக்கோங்க, 200 இயர்ஸ் வந்து அது உயிரோட இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து 8 to 10 சுவாசம் மட்டுமே எடுத்துக்குமா. அதே மாதிரி ஆமைதான் எல்லாருமே சொல்றது, அதுவும் 200 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அது ஒரு நிமிடத்துக்கு 4 சுவாசம் தான் அது எடுத்துக்கும். சோ இங்க சுவாசம்ன்றது நம்ம வந்து குறைச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆயுள்ன்றது கூடிட்டே இருக்கும். சோ இங்க தியானத்துல என்ன நடக்குது, நம்ம சகஜமான சுவாசத்தை கவனிங்கன்னு சொல்றோம். சகஜமான சுவாசத்தை கவனிக்க கொஞ்ச நேரத்துல சுவாசம் இல்லாத நிலைக்கு போறோம். அதுதான் தியான நிலை. சோ அங்க தியான நிலைக்கு போகும்போது நமக்கு சுவாசம்ன்றது இருக்காது, அங்க சேவ் பண்றோம். அதனால நம்மளுடைய ஆயுள்ன்றது கூடிட்டே இருக்கும். அதனால ஒரு தியானிக்கு வந்து நம்மளுடைய விருப்பம் எவ்வளவு வருஷம் வேணாலும் நம்ம வாழலாம், அந்த சக்தின்றது நம்ம கிட்ட இருக்கு. அதுவே தியானம் பண்ணலன்னா சகஜமான சுவாசம் எப்பவுமே எடுத்துட்டே இருக்கும், அங்க ஆயுள்ன்றது குறைச்சிட்டே இருக்கும். அதனாலதான் யோகிகள், ரிஷிகள், மகான்கள் எல்லாருமே வந்து நிறைய நேரம் தியான சாதனை பண்றாங்க. அவங்க வந்து 100 வருஷத்துக்கு மேலேயே உயிர் வாழ்றாங்க. நேச்சரோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. நம்ம பாக்குறது உடல் மட்டும்தான் பார்க்கலாம், ஆனா சுவாசம்ன்றது அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த தியான நிலையில அந்த காஸ்மிக் எனர்ஜியால வந்து அவங்க வந்து சக்தின்றது அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. சோ இங்க நம்ம வந்து உள் பயணம் செய்யும் போது மட்டும்தான் நமக்கு இந்த சுவாசத்தோட ரகசியங்கள் இது எல்லாமே வந்து நமக்கு புரியுது. சோ இங்க இன்னும் ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீதோஷ்ணங்கள் என்றது இருக்கு. சில பேருக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பவுமே ஹாட்டா இருக்கும், தொட்டி பார்த்தாலே வந்து ரொம்ப வெப்பமா ரொம்ப ஹீட்டா இருக்கும். சில பேருக்கு வந்து கூலிங் எஃபெக்ட் இருக்கும். சோ சில பேருக்கு வந்து நார்மலா இருக்கும், மைல்டா இருக்கும். ரெண்டுமே வந்து சமநிலையில சூரிய நாடி சந்திர நாடி சொல்லும். சோ எப்பவுமே மார்னிங்ஸ்ல நமக்கு சூரிய நாடின்றது வந்து ரைட் சைடு இருக்கும், சந்திர நாடின்றது இந்த ரெண்டுமே வந்து 2 hours ஒன்ஸ் வந்து ஆக்டிவ் அன்றது இருக்கும்.
2 hours ஒன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஒரு ஒரு மனிதனுக்கும் நம்ம செக் பண்ணா நமக்கு தெரியும். இப்ப நைட்டு நம்ம படுக்கிறோம், அப்ப வந்து நமக்கு வந்து சூரிய நாடி ஆக்டிவ்ல இருந்தா, அங்க சூரிய நாடி ஆக்டிவ்ல இருக்கும்போது சுறுசுறுப்பா இருக்கும், வேலைகள் செய்யணும்னு தோணும், அந்த வேலைகள் முடிச்சிடுவோம். அதுவே நைட் ஒரு 10 மணிக்கு நம்ம படுத்துக்கிறோம், அப்ப சூரிய நாடி ஆக்டிவேட் ஆகும் போது அங்க தூக்கம்ன்றது நமக்கு வரவே வராது. அதனால அப்ப என்ன செய்யணும்னா சந்திர நாடி ஆக்டிவ் கொண்டு வரணும்னா நம்ம லெஃப்ட் சைடு மாத்தி படுக்கும் போது கொஞ்ச நேரத்திலே அந்த சந்திர நாடி ஆக்டிவ் ஆகும். சோ சூரிய நாடியான்றது எடை, சந்திர நாடின்றது பிங்களை சொல்றோம். சோ இந்த ரெண்டுமே வந்து மாத்தி மாத்தி நமக்கு வந்து செயலுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா இங்க யார் ஒரு மனிதன் வந்து தியானம் பண்றாங்களோ அங்க எடா பிங்களா நாடின்றது சமநிலையில இருந்துச்சு, சுஷும நாடின்றது அங்க ஆக்டிவேட் கொண்டு வரும்போது எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையில பேலன்ஸா எடுத்துட்டு போக முடியும். ரெண்டுமே ஈக்குவலா அந்த ஒரு ஆஹ் கூலிங் எஃபெக்ட் ஆகட்டும், ஹீட் ஆகட்டும், நம்ம பாடியில சமநிலையில இருக்கும். அங்க நம்மளுடைய ஆஹ் சுஷும்ன நாடி ஆக்டிவேட் ஆகும் போது நமக்கு இன்னும் வந்து எந்த நிலையில நம்ம இருக்கணும், என்ன மாதிரி நம்ம உள் வாங்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையானது நம்ம முயற்சி பண்ணி எடுத்து ஒரு நிலைக்கு எடுத்துன்னு போகணும்ன்றது இது எல்லாமே வந்து நமக்கு புரிதல். சோ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் நம்ம உள்ளுக்குள்ள. இது எல்லாமே இந்த வாயுக்கள்ன்றது சரியான நிலையில வந்து ஆக்டிவேட்ல இருக்கணும். நம்ம பாடி வந்து எப்பவுமே வந்து சரியான சமநிலையில இருக்கணும். எப்போ நினைச்சாலும் நம்ம உட்கார்ந்து தியான நிலைக்கு போகணும், எண்ணமற்ற நிலைக்கு போகணும், தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்காம மனம்ன்றது காலியாக இருக்கணும். அப்ப அந்த உள் பயணம்ன்றது நமக்கு வந்து சரியான நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். சோ இதுதான் வந்து சுவாசத்தின் ரகசியம்.